மஸ்ஜித் நபவி கட்டியிருக்கிற இடம் இருக்க, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மத குரு மத ஸ்தாபகருடைய வரலாற்றுலையும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. ஒரு வழிபாட்டுத்தனம் எழுப்புறாண்டா எங்கேயாவது வாங்கி பிச்சை எடுத்தான் கட்டுவானே தவிர அவன் காசை போட்டு செஞ்ச ஒரு மத குரு உலகத்தில் கிடையாதுங்க. உலகத்தில் வரலாற்றுல இந்த மத குருமார்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் உண்டாக்குறான். அவன் எப்படி சொந்த இடத்தையும் சொந்த காசையும் கொடுப்பான்? அப்ப இருக்கிறத வேண்டாம் வசூல் பண்ணுவானே தவிர தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு இடத்தை வாங்கி இதான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல வீடு இருந்துச்சுங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் இப்ப புதிர் உங்களுக்கு வழங்குது. பள்ளிவாசல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கட்டிக்கிட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்ல எப்படி வீடு கட்டுறது, ரசூலுல்லாஹ் மட்டும் அவருக்கு மட்டும் வீடு கட்டிக்கிட்டாரு. அது இடமே அவங்களுக்கு சொந்தமானது. அவங்க இடத்துல பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி விளங்கிக்கணும், பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் இருந்தது ஞாபகம் வச்சுக்கணும். பள்ளிவாசல் ஒரு பக்கம், பள்ளிவாசல்ல வரிசையா அவங்க மனைவிமார்களுக்கு ரூம் இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் எப்படி வழங்கி இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை பிடிச்சுக்கிட்டு மத குருமுறை முறையில அவர் மட்டும் அவர்களுக்கு வீட்டை கட்டிக்கிட்டாரு. இப்படி எல்லாம் விளங்காத மக்கள் நினைக்குவாங்க. ஆனா இதுல என்ன செய்யறாங்கன்னா அந்த வார்த்தையை கூட பாருங்க, சாமி நூனி எனக்கு விலைக்கு தாருங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது சொந்தமா வாங்குறாங்க. இது அல்லாவுக்காக விலைக்கு தாருங்கன்னா கேட்கல, பொதுப்பணிக்கு தாங்கலாம் கேட்கல, எனக்கு உங்களுடைய இந்த இடத்தை விலைக்கு தாருங்கள் சொல்லி கடைசியா விலைக்கு தான் வாங்கினார்கள். அவங்கள வற்புறுத்தி நினைஞ்சாங்க, விலைக்கு வாங்கி அந்த இடத்தை அல்லாவுக்காக வேண்டி அவங்க தான் வக்ஃப் செய்யறாங்க. அவங்க தான் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி கொடுக்கறாங்க. அது வரைக்கும் எங்க தங்குறது வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே சொல்றாங்க, நான் அவங்க தான் சொல்றாங்க, நான் சொந்தக்காரங்க வீட்டுலாம் தங்குவேன். சொந்தக்காரங்க யாரும் ஹஸ்ரத்து கோத்திரம், நான் நீண்டு போட்டி. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இந்த இடத்துல பள்ளிவாசல் வேலை நடக்க போகுது, கட்டட வேலை நடக்கணும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? எனக்கு தூரத்துல வந்து போயிட்டு இருக்க முடியாது, நான் இதுல இருந்து இதுல பங்கெடுத்து நானே நின்று கட்டணும், நானும் இதுல பங்கெடுத்துக் கொள்ளணும். இந்த இடத்தில் தான் நான் வந்து குடியேற போறேன், இங்க தான் பள்ளிவாசல் அமைய போகுது, இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு கேட்கும் போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த இருக்கிற நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த இடத்துக்கு வந்து நான் தான் பக்கத்து வீட்டு ஆளு, அதனால என் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி அபு அய்யூப் அல் அன்சாரி சொன்னதாக ஒண்ணு. இன்னொரு அறிவிப்புல வந்து எல்லா உறவினர்களும் போட்டி போட்டதுனால சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கும் பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய பெயர் வந்தது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வருது. இது ரெண்டு முரணா நம்ம எடுத்துக்கிற வேண்டியது இல்லை, ரெண்டு முரண் ஒண்ணும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டையுமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அல் அன்சாரியை தேர்ந்தெடுத்திருக்கலாம், தேர்ந்தெடுத்தவனே சொந்தக்காரங்க வற்புறுத்திருக்கலாம். அது எப்படிங்க, நாங்க சொந்தம் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துக்கணுமா, நாங்க மட்டும் உங்களுக்கு தூரமா அப்படின்னு மறுபடியும் அவங்க வற்புறுத்தினதுக்கு பிறகு இரண்டாவது சீட்டு குலுக்கி போடும்போது ஒரு பேர் வந்திருக்கலாம். இது ஒரு பெரிய முரணாகவோ பெரிய குழப்பமாவோ எடுத்துக்கிற வேண்டியது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க, இரண்டாவது அந்த ஒரு சொந்தக்காரங்க எல்லாம் வற்புறுத்தினது அடிப்படையில மறுபடியும் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கும் பொழுது இவர் பேர் வருது. தேர்ந்தெடுக்கும் போது இவரே வர்றாரு, சீட்டு குலுக்கி போடும்போது இவரே வர்றாரு. ரெண்டு அறிவிப்புகளும் சரியா இருக்கிறதுனால ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டையும் மோத விட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, உள்ள கொஞ்சம் நல்ல வீடு ஒரு வீடு தான். அது எந்த அளவுக்குன்னா அவரே சொல்றாரு, அந்த காலத்துல மாடி இருக்குமா, மாடி எல்லாம் கட்ட முடியுமா, குடிசையில கட்ட முடியாது தானே. அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டினுடைய மேல் பகுதியில நான் இருந்து கொண்டேன், கீழ்பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தங்க வச்சேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த காலத்திலேயே அந்த காலத்துக்கு அவர் மெத்தேடு தகுந்த மாதிரி ஏதோ மேல் வீடு வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி மாடி காங்கிரீட் இல்லாட்டாலும் அந்த காலத்துல இந்த மச்சின்னு போடுவாங்க பாருங்க, அந்த பலகையில போட்டு பிரியாணி செய்யாதி போற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப்ல அது மாதிரி அவர் வீட்டுல அந்த வசதி தான் செஞ்சு பண்ணியிருந்திருக்காரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சதன் நோக்கம் அவங்களுக்கு நல்ல பிரைவசியாக எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவர்களை தங்க வைக்க தன் இடத்துல வசதி இருக்குங்கிறதுனாலையும் அவர் வந்து வற்புறுத்தி அழைச்சிருக்கலாம். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழையும் அவர் மேலே இருந்துக்காரு, மேல நான் இருக்கிறேன் நீங்க கீழே இருந்துக்கிறீங்க. அப்புறம் அவருக்கு மனசு உறுத்துது, ரசூலுல்லாஹ் கீழே இருக்கு மேல இருக்கிறது மாறியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவரு கீழே வந்தாராம். அவரு கீழே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கட்டும், அவங்க தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு இதா இருக்குது, அவர் மனசு உறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி நான் மேல அனுப்பிட்டேன்னு சொல்லி இன்னொரு அறிவிப்புல சொல்றாரு. இந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுல தங்கி இருந்து கொண்டுதான் மஸ்ஜித் நபவி கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தங்குறது டெம்பரவரி தான்,
அவர் தயவுலையும் நிரந்தரமா தங்க விரும்பல. நமக்குன்னு ஒண்ணு கட்டிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து அங்க மர்கஸா வச்சு மையமா வச்சு செயல்படணும் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல வந்த உடனே அப்துல்லா பின் சலாம் என்று ஒரு முக்கியமான ஒரு நபர் அங்க இருக்காரு மதீனாவுல. அவர் அங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தலைவர். அப்துல்லா இப்னு சலாம் தலைவர் மாத்திரம் இல்லாம யூத மார்க்கத்தில் ஒரு பெரிய விற்பனர், நிபுணர், பெரிய அறிஞர். யூத மதத்தை ஒற்றி நல்லா கரைத்து குடித்தவர், வேதங்களை எல்லாம் நன்கு கற்றவர், அவர்களால் மதிக்கப்படக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நுழையிறார். அவர் உள்ள வர்றாரு. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு பாக்குறாரு. இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி அவருக்கு மனசுல வழங்கி போச்சு. உடனே ஏத்துக்கிறார். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சான்று கூறுகிறேன். அப்துல்லா இப்னு சலாம் வர்றாரு. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிச்சயமாக நான் என்ன செய்கிறேன், உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அபூ அய்யூப் அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு முக்கியமான அந்த மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவர், யூத சமுதாயத்தினுடைய ஒரே தலைவர், அந்த மத குரு பாதிரியாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, நீங்க கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான். ஆனா யூதர்கள் எல்லாம் என்னை தங்கள் தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமாக அந்த தலைமை பதவியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிலே என்னைத்தான் பெரிய அறிஞனாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யூத ஜாதிகள் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இங்கே நான் மறைஞ்சு இருந்து கொள்றேன், ஒரு இடத்துல என்னை தனியா மறைச்சு வச்சிருங்க. யூதர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க. அழைப்பு கொடுக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டேங்கிறத சொல்லிடாதீங்க. அவர்கள் அழைத்து இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு தாவா கொடுங்க. அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அப்துல்லா இப்னு சலாம் இருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேளுங்க. நல்ல கருத்துக்களை தான் அவங்க சொல்லுவாங்க. அவர் ஏற்றுக்கொண்டால் நீங்க ஏற்றுக்கிறீங்களான்னு கேளுங்க. அவர் ஏற்றுக்கொள்றதாகுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேல நான் நேரடியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போய் நுழைஞ்சவனே தாவ ஆரம்பிக்குது. நுழைஞ்ச அபூ அய்யூப் வீட்டுல நுழைஞ்ச உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, யூதர்களை எல்லாம் கூப்பிட விடுறாங்க. யூதர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்த உடனே யா மாஷரல் யஹூத், யூதர்களே, வைலக்கும் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, யாரை தவிர வேறு கடவுள் இல்லையோ அவன் மீது ஆணையாக, இன்னக்கும் லதஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி ஹக்கா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் உண்மையைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு விளங்கும். அதனால நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மா நாலமுஹு, இவரு அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. நீங்க அல்லாஹ்வுடைய எங்களுக்கு என்ன தெரியும், நீங்களா சொல்லிக்கிறீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு, எங்களுக்கும் அப்படி தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, 3 தடவை கேட்கறாங்க. 3 தடவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்களா உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு விட்டீங்கன்னா நாங்க அப்படி உங்களை நம்பல, எங்களுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு ரேட்டு போயிட்டு போகுது. அப்துல்லா இப்னு சலாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவரு என்னங்க, அவர் தலைவருடைய மகன், பெரிய அறிஞருடைய மகன், அவர் மாதிரி ஒரு ஆள் உண்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஃபரைத்தும் இன் அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னங்கிறாங்க. காலு அவங்க சொன்னாங்க, ஹாஷா லில்லாஹ் மா கான லியுஸ்லிம். பெரிய ஆச்சரியமா இருக்குது, அவரு வரவே மாட்டார், அவராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிறதாவது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அவர் ஏத்துக்கொண்டா என்னன்னு சொல்லு, அது நடக்காதுங்க, என்ன ஏத்து